மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார். அந்த நேரடி காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக மூத்த நிர்வாகிகளும் உடனிருந்து மரியாதை செலுத்துகின்றனர். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு நாளை ஒட்டி மெரினா கடற்கரையில் உள்ள அவரது நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 8ஆம் ஆண்டு நினைவு தினமானது இன்று அனுசரிக்கப்படுகிறது. அந்த வகையில அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி சென்னை மெரினாவில் இருக்கக்கூடிய ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்திற்கு வருகை தந்து தற்பொழுது அந்த மரியாதை செலுத்தி வருகிறார். உடன் பார்த்தோம்னா முன்னாள் அமைச்சர்கள், அதே போல சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உடன் இருக்கிறார்கள். மேலும் பார்த்தோம்னா தொடர்ந்து மரியாதை செலுத்திய பிறகு எம்ஜிஆரினுடைய நினைவிடத்திலும் அவர் மரியாதை செலுத்த இருக்கிறார். அதற்கு பிறகாக உறுதிமொழியும் கூட ஏற்கப்பட இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜெயலலிதாவினுடைய நினைவு தினத்தின் போது மரியாதை செலுத்திய பிறகு அந்த உறுதிமொழி என்பது எடுத்துக் கொள்ளப்படும். அந்த வகையில இதற்கு பிறகாக உறுதிமொழி ஏற்பு நடைபெறும். அந்த உறுதிமொழி ஏற்புல பார்த்தோம்னா திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை குறிப்பிட்டு அந்த உறுதிமொழியை அவர்கள் ஏற்க இருக்கிறார்கள். இந்த நிகழ்வுல முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனுசாமி, செங்கோட்டையன், ஆர்.பி. உதயகுமார், ஜெயக்குமார், வளர்மதி, செல்வராஜு, ஓ.எஸ். மணியன், செம்மலை, எம்.சி. சம்பத் உள்ளிட்ட பலரும் உடன் இருக்கிறார்கள். அதே போல அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகள் முதல் தொண்டர்கள் என ஏராளமானோர் இந்த பகுதியில குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் முதலில் ஒரு நடிகையாக இருந்தவர். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் கன்னடம், தெலுங்கு என பல்வேறு மொழிகள்ல நடித்த ஒருவர். தொடர்ந்து அதற்கு பிறகாக அரசியல் வந்த அவர் 6 முறை முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருந்த ஒரு நிலையில 6 முறை அவர் முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். அவரினுடைய காலகட்டங்கள்ல பல்வேறு திட்டங்கள், பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு என பல்வேறு சிறப்பு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்த ஒருவர். அந்த வகையில கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி கடந்த 2016ஆம் ஆண்டு அவர் மறைந்த ஒரு நிலையில தற்பொழுது அந்த நினைவு தினத்தை முன்னிட்டு அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில சென்னை மெரினாவிற்கு வருகை தந்த அதிமுக முக்கிய நிர்வாகிகள், முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் தற்பொழுது வருகை தந்து ஜெயலலிதாவினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தி வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா இதற்கு பிறகாக உறுதிமொழி ஏற்பு நிகழ்வும் கூட நடைபெற இருக்குது. திமுக அரசை கண்டிக்க உறுதிமொழி ஏற்பும் கூட நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு கட்சிகளை சேர்ந்த, முக்கியமா பார்த்தோம்னா டிடிவி தினகரன், அதே போல சசிகலா, மேலும் ஓபிஎஸ் உள்ளிட்ட பலரும் கூட தொடர்ந்து இதற்கு பிறகாக, இந்த நிகழ்வுக்கு பிறகாக வருகை தந்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அதற்கு பிறகாக பார்த்தோம். விவரங்களுக்கு நன்றி லதா.